வெல்கம் டு உங்கள் வீட்டில் எங்கள் சமையல். இன்றைக்கி தேங்காய் லட்டு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த தேங்காய் லட்டு செய்யலாம். ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லலாம் தேங்காய் நிறையா மீறும். இந்த தேங்காய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து தேங்காய் லட்டு கிடைக்கும். எங்கள் தாத்தா எங்கள் ஆயா தாத்தா சின்ன வயசில் எங்களுக்கு வந்து இந்த தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் வெல்லம் போட்டு கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி. அது சாப்பிட எவ்வளவோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே தான் நான் இப்போ இந்த மாதிரி தேங்காய் லட்டுவாக செஞ்சுருக்கேன். இந்த தேங்காய் லட்டுவுக்கு வந்து 1:2 ரேஷியோ எடுக்கணும். தேங்காய் துருவம் வந்து 1 கப் எடுத்திங்கன்னா அதில் 1/2 கப் வந்து வெல்லம் போட்டுடணும். வெல்லம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவம் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சும்போது இந்த தேங்காய் பால் வந்து அந்த வெள்ளை பாக்கத்தில் இறங்கி நல்லா டேஸ்ட் வரும். இது ரொம்ப நாள் வந்து கெட்டி போகாமல் இருக்கும். அது இல்லாமல் பசங்க இருக்கிற வீடுனா அவ்வளோதான், இது 2-3 நாளே காலி ஆகிடும். அவ்வளோவா நல்லாயிருக்கும். அப்படியே வாயில் வச்சா கரைஞ்சி போயிடும். பசங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது பசங்களுக்கு வந்து ஜீரண சக்தி கொடுக்கும், இம்யூனிட்டி நல்லா கொடுக்கும். இதில் வெல்லம் இருக்கிறதுனால மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு டைமில் கொடுத்தா பொண்ணுங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஐரன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வாட்டி ஃபெஸ்டிவல் டைமுக்கு மீதி இருக்கிற தேங்காய் வெல்லம் நீங்கள் லட்டு செஞ்சுட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி.